ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு பாடகி ஜென்சி அவர்களை பற்றி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாடகி ஜென்சி அவர்கள் கேரளாவில் கொச்சினில் 1961 மே 13 அந்தோணி தம்பதியருக்கு மகளாக பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ இசை குடும்பம். இவங்களுக்கு பாடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப அழகாக பாடுவாங்க. கர்த்தரோட திருச்சபையில் கர்த்தரை பாராட்டி, அதாவது பக்தியோடு பாடக்கூடியவர்கள் அப்படிங்கிறதால இவங்க ரொம்ப அழகாக இவங்க குரல் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். 1966 இவங்க பாட ஆரம்பிச்சதா அறியப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாகவே வரல. 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் மியூசிக்கில் லோயர் ஹையர் ரெண்டுமே முடிச்சிருக்காங்க. இவருடைய அப்பா மேடை கச்சேரிகளையும் இவங்களை பாட அனுமதிச்சிருக்காங்க. நிறைய இவங்க மேடை கச்சேரிகளும் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க பக்கத்து வீட்டுக்காரரான மலையாள மியூசிக் டைரக்டர் அர்ஜுனன் அவர்கள் அந்தோனியோட ஃப்ரெண்டாக மட்டும் இல்லாமல் ஜென்சியோட குரல் ரொம்பவும் பிடிச்சதால மலையாள படத்தில் முதன் முறையாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்கு பிறகு கேஜே யேசுதாஸ் இவங்களுடைய குரலை கேட்டு இவங்களுக்கு மேடை கச்சேரிகளில் அவரோடையும் சேர்ந்து பாடக்கூடிய அளவுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாட ஆரம்பிக்கும் போது சரியாக 12-14 வயசு கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு அழகாக பாடக்கூடிய திறமை இவங்களுக்கு அப்ப இருந்தே வளர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு கேஜே யேசுதாஸ் அவர்கள் ராஜா சார்ட்ட கண்டிப்பாக சொல்கிறேன், நான் உனக்கு தமிழில் வாய்ப்பு வாங்கி தரேன் பாடுறதுக்கு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஜேசுதாஸ் சார், இளையராஜா சார், கங்கை அமரன் சார் எல்லாரும் சேர்ந்து சபரிமலைக்கு போயிருக்காங்க. சபரிமலைக்கு போகிற சமயத்தில் இந்த பெண்ணை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காரு. ஜென்சி ரொம்ப நல்லா பாடுவா, நீங்கள் அந்த குரலை யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களை பயன்படுத்துகிறதா வேண்டாமான்னு நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மலைக்கு போயிட்டு வந்த அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்ததுக்கு உடனே யேசுதாஸ் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. நீங்கள் அந்த பொண்ணை நாளைக்கு காலையில் வர சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு உதடுது. என்ன காரணம் அப்படின்னா, ராஜா சார் இந்தியாபுரம் பிரபலம். அப்போ அவர் அவ்வளோ பிரபலமான பாடல்களை இசையமைக்கக்கூடியவர். அவருடைய படத்தில் நாம் பாட போகிறோமாங்கிறதே அவங்களால நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. அதிகாலை சென்னை இறங்குறாங்க. 8 மணிக்கு போய் ராஜா சாரை பார்க்குறாங்க. ராஜா சார்கிட்ட இருக்கிற முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா, அவருக்கு டைமை கீப்பப் பண்ணணும். 8 மணினா 8 மணிக்கு வந்துடணும். அது மட்டும்தான் அவர் ரெஸ்பெக்டாக பயன்படுத்திட்டு வர ஒரு டைம் கீப்பப்பு. அப்போ கரெக்டாக 8 மணிக்கு போயிட்டாங்க. ஒரு ஹிந்தி பாடலை பாடி காட்ட சொல்லிருக்காரு, பாடியிருக்காங்க. அடுத்து ஒரு மலையாள பாடல், அடுத்து எஸ் ஜானகியம்மா அன்னக்கிளி படத்தில் பாடிய அன்னக்கிளியே உன்னை தேடுது அந்த பாடலை பாடி காட்ட சொல்லியிருக்காரு. அதையும் முழுமையாக பாடி காட்டியிருக்காங்க. உடனடியாக ரெக்கார்டிங்க்கு போயிட்டாங்க திரிபுர சுந்தரி அப்படிங்கிற படத்துக்காக. அந்த பாடல் மிக அழகாக அருமையாக பாடி கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்து இவங்க பாடிய பாடல் வட்டத்துக்குள் சதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் பாடினாங்க. அந்த பாடலுக்கு பிறகு இவங்களுக்கு முதன் முறையாக பிரபலமடைந்த பாடல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, முள்ளும் மலரும் படத்தில் அடி பெண்ணே. அந்த பாடல் ரொம்ப அழகாக ஸ்லாகித்து பாடியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் ஒரு முரடான இந்த பொண்ணு இயற்கையை ரசித்து நேசித்து சரத்பாபு தன்னுடைய காதலை சொல்லிய பிறகு ஒரு ஓட்ட தாவணியில் ஷோபாவை ரொம்ப அழகாக பாடுறதுக்கான வாயசைப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அந்த பாடலுக்கு மிக அழகாக உயிர் கொடுத்தவர் ஜென்சி அவர்கள். அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரியா படத்தில் என் உயிர் நீ தானே உன் உயிர் நான் தானே அப்படின்னு அவங்க கேஜே யேசுதாஸ் அவர்களோட இணைந்து பாடியிருப்பாங்க. அந்த முதல்ல பாடக்கூடிய வரிகள் மலையா வரிகள். அதாவது இந்த பொண்ணு மலையா பொண்ணாக இருக்குமா, அந்த அளவுக்கு அந்த மலையா நடிகைக்கும் இவங்க குரல் அவ்வளோ ஒத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டே பிடிக்க முடியாது, இந்த பொண்ணு மலையா நல்லா தெரியுமா இல்லை தமிழ் நல்லா தெரியுமா அப்படின்ட்டு. இவங்களுக்கு மொத்தத்தில் தமிழே தெரியாது. ஆனாலும் நம்முடைய உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்புகளை, வார்த்தைகளை மிக அழகாக பாடக்கூடிய பாடகியாக ஜென்சி அறியப்படுகிறார். அடுத்தது இவங்க பாடக்கூடிய பாடல்களை சுஷீலாமா ஒரு முறை ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்திருக்காங்க. அந்த புதிய வார்ப்புகள் பாட்டுக்காக தம்தன தாளம் வரும். அது மட்டும் இல்லாமல் இதயம் போகுதே அப்படிங்கிற அந்த பாடலை பாடின பிறகு சுஷீலாமா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்த ராஜா சார் கூப்பிட்டு, என்னோட அறிமுகம் இந்த பொண்ணு, பாட சொல்லி கேட்டு பாருங்க அப்படின்னதுமே திருப்பியும் அந்த பாடலை பாடு அப்படின்னு சொன்ன பாடியிருக்காங்க. அதை கேட்ட பிறகு சுஷீலாமா சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப அழகாக பாடுறமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் ராஜா சாருக்கு அவ்வளவு ஆனந்தம், பெருமையாக போயிடுத்து. அதாவது நான் அறிமுகப்படுத்தின பொண்ணு சுஷீலாமா பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் அவருக்கு இருந்தது. அதற்கு அடுத்து இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்க ஆரம்பித்தார். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறமாறாத பூக்கள். அந்த படத்தில் ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள்,
அப்படின்னு அவங்க ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன பார்த்தோம்னா உல்லாச பறவைகள். உல்லாச பறவைகளில் வந்து தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலும் போதும் இளநெஞ்சங்கள் வாடும், அப்படியே இளநெஞ்சங்களை வாட வைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அந்த பாடல் அவ்வளவு அழகாக அந்த கண்ணாடி இப்படி இப்படி அந்த பொண்ணு தீபா பார்ப்பாங்க. அந்த அந்த குரல் அவங்களுக்கு ரொம்ப அழகாக ஒத்து போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலை கேட்கும்போது தெய்வீக ராகம் அப்படின்னே நமக்கு தோணக்கூடிய அளவுக்கு இளமை ஊஞ்சலாடும் அந்த குரலில். அது மட்டும் இல்லாமல் அப்படியே இழையோடும் அந்த புல்லாங்குழல் இசையும் இவங்களுடைய குரலும் இழையோடக்கூடிய அளவுக்கு மிக அழகாக அந்த பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து டிக் டிக் படத்தில் வந்து பூ மலர்ந்திட அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அடுத்த பாடல் வந்து அலைகள் ஓய்வதிலே அவரை அறிமுகப்படுத்திய ராஜா சாரோடைய ஒரு பாடல், காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் ஓ காதல் ஓவியம் பாடும் காவியம். ரொம்ப அழகாக அந்த பாடல் ராஜேஸ்வரோடு இணைந்து ரொம்ப அழகாக, அதாவது இளமை குரல் அப்படின்னா அது அவங்களுடைய குரல் தாங்க. அவ்வளவு அழகாக அவ்வளவு அருமையாக பாடல்களை பாடி இருந்தாலும் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைத்து விட்டது. அரசு பள்ளியில் இசை ஆசிரியையாக அவங்களுக்கு வேலை கிடைச்சிது. கிட்டத்தட்ட 50 பாடல்கள் தான் அவங்க பாடினாங்க. குயிலுக்கு பாட நல்லா தெரியும், நல்லா அதனுடைய குரல் இனிமையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த குயிலுக்குரிய குரலை இவங்களுக்கு கொடுத்துட்டு கடவுள் வந்து குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதுங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்ள தெரியாமல் தன்னுடைய குடும்பத்தார் அரசு வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால ஒரு பொண்ணு அப்போ வந்து எப்பயுமே ஒருவரை சார்ந்து தான் ஒரு பொண்ணு வாழ்ந்தாகணும். அப்படி இருக்கப்ப அவங்க அப்பா எல்லாருமே வந்து ரொம்ப வற்புறுத்தி அரசு பள்ளி ஆசிரியையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜா சார் திரும்பவும் சொல்லியிருக்காரு, இங்கேயே இரு, சென்னையிலே இரு, நான் இன்னும் நிறைய வாய்ப்புகள் தரேன் அப்படின்னு சொல்லியும் கூட இவங்க பாடல்கள் பாடுவதை குறைத்து கொண்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இவங்க இசைப்பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் கூட நிறைய பாடல்கள் ராஜா சார் வந்து திரும்ப திரும்ப அழைச்சி இவங்களுக்கு பாடுற வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இவங்க வந்து இசைப்பள்ளி அதற்கு பிறகு இவங்க திருமணமும் செய்துக்கிட்டாங்க. திருமணம் செய்தது வந்து தாமஸ் அப்படிங்கிறவரை திருமணம் செய்திருக்காங்க. இவங்களுக்கு நுபியா என்கிற பெண்ணும் நிதின் என்கிற மகனும் இருக்கிறதாக அறியப்படுகிறது. அதற்கு பிறகு இவங்க வந்து நிறைய பாடுவதை குறைத்து கொண்டார்கள். மேடை கச்சேரிகளில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் குறைஞ்சி போச்சு. ஆனாலும் ரசிகர்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை மிகையே ஆகாது. ஏன் அப்படின்னா இசை ராணினே இவங்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு சுஷீலாமா, ஜானகி அம்மா, வாணி ஜெயராம் அம்மா இவங்க எல்லாரும் படையெடுத்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா பூரா எல்லா பக்கமும் இவங்க பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சிறிய பெண் ஒரு 78லேருந்து 82க்குள்ளே தான் பாடல்கள் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்களுடைய புகழ் மங்காத புகழாக இருக்கிறது அப்படின்னே அறியப்படுகிறது. அதற்கு அடுத்து இவங்க திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு டீச்சர் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் பாடுறதையே குறைச்சிக்கிட்டாங்க. அதற்கு குழந்தைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு மகனுக்கு வேலையெல்லாம் கிடைச்ச பிறகு பாடுறதுக்கான வாய்ப்பு இவங்க யார்ட்டையும் போய் வாய்ப்புன்னு நின்னதே இல்லை. ராஜா சார்கிட்ட திரும்பவும் போய் வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ராஜா சார் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னாடியே ஒரு பதில் சொல்லியிருக்கார். முன்னாடியே நான் சொன்னேன், நீ நல்லா பாடுற, உனக்கு நிறைய வாய்ப்பு தரேன்னு சொல்லி நீ கேட்கல, இப்போ வந்து நீ வாய்ப்பு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சரி வாய்ப்பு தரேன், டைம் கிடைக்கும்போது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாரு. அதற்கு பிறகு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிற அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ரெக்கார்டிங்க்கு வர சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களுடைய மகன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டுருச்சு. ஆனால் பையனை கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இவங்க வரும்போது பயத்தோடையும் முதலோடையும் வந்திருக்காங்க. நான் தான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, ராஜா சாருக்கு டைமை கீப் அப் பண்ணணும், டைமை கீப் அப் பண்ணலாம் அவருக்கு செம்மையாக கோவம் வந்துடும். இவர் வந்திருக்காங்க, 10 மணிக்கு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே ஜானகி அம்மா வச்சு அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டாரு. வெளியே வந்ததுமே தாறுமாறாக கத்திட்டு, என்ன டைம் கீப் அப் பண்ணுறேன், நான் 8 மணிக்கு வர சொன்னேன், நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு திரும்பவும் ராஜா சார் வாய்ப்பே கொடுக்கல. ஆனாலும் மிகச்சிறந்த பாடகியாக அறியப்படுகிற அவருக்கு இன்னும் மேலும் மேலும் வாய்ப்புகள் வரவில்லை என்றாலும் அவருடைய குரல் இன்றும் மக்களின் மனதில் நீங்காத இடத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னே சொல்லும். நானும் அவங்களுக்கு மிகச்சிறந்த ரசிகை. அதாவது
அந்த பாடல் என் வானிலே ஒரே வெண்ணிலா, அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகாக ஸ்ரீதேவிக்கு பொருத்தமாக அந்த அந்த டொயின் டொயின் அப்படியே அந்த பியானோவில் வாசிச்சுக்கிட்டே அவங்க அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க. ரஜினி சாருக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. ஆனாலும் அந்த குரல் அழகாக ஒத்து போகும். அதே மாதிரி அந்த புல்லாங்குழல் இசையோடும் ஒத்து போகும். இப்படி அவங்களுடைய குரல் இவ்வளவு வளத்தோடு இருந்தாலும் அவங்க நீண்ட புகழோடும் நீண்ட ஆயுளோடும் அவங்க மேலும் மேலும் பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீகாந்த் தேவா, ஜான் மகேந்திரன் போன்றவர்கள் அவங்களுக்கு மேலும் இனிமையாவது வாய்ப்புகள் கொடுக்கணும். அவங்களுடைய பாடல் ஒரு முறை பாட சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய குரலுக்கு என்றுமே இறப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிங்கர்ஸ் எல்லாருமே அவங்க குரலை எப்பயுமே பாதுகாத்து தான் வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய வரம். அந்த வரத்தை யாரும் இழக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய பசங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. பையன் ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் இருக்காங்க, பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, போதும் செட்டில் ஆகிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியும். அவ்வளவு பெரிய சிங்கர் இன்னைக்கு பாடாமல் அமைதியாக இருக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஜென்சி அவர்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, நான் பேசிய இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய்.